வணக்கங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரீசன்ட் விசிட் ஃப்ரம் அவர் தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அங்கே போய் சவுத் கொரியா போயிருக்காங்க. அங்கே போய் ஹூண்டாய் கம்பெனிக்கு போயிருக்காங்க. எதுக்காக ஹூண்டாய் கம்பெனிக்கு அவங்க போனாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடியில் ஒரு ஷிப்யார்ட் ப்ராஜெக்டில் வந்து ஹூண்டாய் கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணுறதா யார் கூட சைன் பண்ணியிருந்தாங்க தெரியுமா? போன டிஎம்கே ரெஜிமோட. இதை கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் டிசம்பர் 2025 அண்டர் த சூப்பர்விஷன் ஆஃப் டிஆர்பி ராஜா, அப்போ இருந்த தொழில்துறை அமைச்சர் மூலமாக தான் இந்த எம்ஓயுவை சைன் ஆச்சு. அதுக்கப்புறம் ஏப்ரல் 2026 ஃபார்மலாக ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து ஹூண்டாய் ஈஸியாக தமிழ்நாட்டுக்கு வரல, நிறையா ஸ்டேட்ஸை எவாலுவேட் பண்ணி ஓகே இங்கே வந்து பாலிசிஸ்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க, கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு இதில் தான் இவங்க தூத்துக்குடியில் ஸ்டார்ட் பண்ணலான்றாங்க. சரி, அங்கே என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, நிறைய ஷிப்ஸ் அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. கார்கோ ஷிப்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷிப் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் கம்பெனிஸ் ப்ளஸ் இந்தியன் ஷிப்பிங் கம்பெனிஸ் அவங்கெல்லாம் விற்பாங்க அந்த ஷிப்ஸ். அது தூத்துக்குடி வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்ற ஆங்கிளில் தே ஹவ் டன் இட். அப்புறம் எதுக்குங்க கீர்த்தனாக போனாங்கன்னா, ஒரு ரீஅஃபர்மேஷன் நிறைய பேச்சு பொருளாச்சு. இதை வந்து சந்திரபாபு நாயுடு வந்து அப்படியே வளர்ச்சிடுவார், இந்த கேப்பை யூஸ் பண்ணிப்பாருன்ற ஒரு ஆங்கிளில் ஒரு ரீஅஃபர்மேஷனுக்காக அவங்க அங்கே போயிருக்காங்க. ஒரு ரீஅஷூரன்ஸ்னு சொன்னாங்கல்ல, அதுக்காக போயிட்டு இல்லை இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்காக அவங்க சொல்லியிருக்காங்க. பட் இன்னும் ஒரு கான்கிரீட் இன்ஃபர்மேஷன் வரல, பட் ஸ்டில் நம்மக்கிட்ட தான் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்டோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 25,000 கோடியாங்க. இதில் வந்து 5,000 10,000 வரைக்கும் டைரக்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். 10,000 20,000 வரைக்கும் இன்டைரக்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இது மூலமாக வரும்னு சொல்கிறாங்க. இது நிச்சயமாக பார்த்தீங்கன்னா போன டிஎம்கே ரெஜிம்லேருந்து இப்போது டிஎம்கே ஸ்ட்ரைன் ஹார்ட் நம்ம ஸ்டேட்டுக்கு அது வரணுன்ற மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. நிச்சயமாக ஒன்று இங்கே புரிஞ்சுக்கணுங்க, இட் ரிக்வயர்ஸ் லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் லாட் ஆஃப் மெச்சூரிட்டி இருந்தால் தான் இந்த மாதிரி ஒரு தொழில்துறை இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் இங்கே கொண்டு வர முடியும். அதுக்கு டிவிகே ஹவு ஃபார் தே கேன் இன்ஃப்ளூயன்ஸ் கம்பெனிஸ்ன்னு தெரியல. இவங்க இல்லை ஐஏஎஸ்ஸை சப்போர்ட் பண்ணுவாங்க, ஐஏஎஸ்னால் ஐடியா கொடுப்பாங்கன்ற மாதிரி இருந்தாலும் அந்த அனுபவசாலிகளால் மட்டுமே இதை கொண்டு வர முடியும். நிச்சயமாக பார்க்கலாம் டிவிக்கு எத்தனை விதமான தொழில் இன்வெஸ்ட்மெண்ட் இங்கே கொண்டு வருதுன்னு. ஆனால் ஹூண்டாய் ஷிப்யார்ட் கொண்டு வந்தது டிஎம்கேன்றதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் 25,000 கோடின்றதை புரிஞ்சுக்கணும். நம்ம டிவிக்கு கீர்த்தனாங்க சென்று அதை ரீஅஷூரன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் லெட்ஸ் சீ எவ்வளோ தூரம் இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க கொண்டு வராங்கன்னு பார்க்கலாம். பட் இக்னரன்ஸ்ன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, அதை தெரியாமல் விட்டுறதை விட தெரிஞ்சு